வணக்கம். திருஞான சம்பந்த சுவாமிகள் மதுரையின் எல்லையில் வந்திருக்கும் செய்தி குலச்சிறையாரையும் மங்கையர்க்கரசியாரையும் எட்டுகிறது. மங்கையர்க்கரசியார் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அமைச்சரை அழைத்து, அமைச்சரே, மதுரையின் எல்லைக்கு சென்று சுவாமிகளை சகல மரியாதைகளுடன் தாங்கள் மதுரைக்குள் அழைத்து வர வேண்டும் அப்படின்னு அனுப்புகிறாங்க. குலச்சிறையாரும் அங்கிருந்து திருஞான சம்பந்த சுவாமிகளை எதிர்கொண்டு அழைப்பதற்காக மதுரையின் எல்லையை நோக்கி செல்கிறார். அங்கே அந்த திருஞான சம்பந்த சுவாமிகள் தன்னுடைய தொண்டர் குழாம் சூழ சிவிகையின் மேல் வீட்டிருந்து நமச்சிவாய நமச்சிவாய கோஷத்துடனும் வாத்தியங்களின் கோஷத்துடனும் வந்து கொண்டிருக்கிறார். அவரை கண்டவுடன் குலச்சிறையார் நெடுஞ்சான்கிழையாக விழுந்து வணங்குகிறார். திருஞான சம்பந்தரின் தொண்டர்கள் சுவாமிகளிடம் சொல்கிறார்கள், வந்து வணங்கி நிற்பது மதுரை மாநகரின் அமைச்சர் குலச்சிறையார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சுவாமிகள் சிவிகையிலிருந்து இறங்கி குலச்சிறையாரை தூக்கி நிறுத்துகிறார். சந்தோஷத்துடன் குலச்சிறையார் தனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறார். மங்கையர்க்கரசியாருக்கும் தங்களுக்கும் ஈசனின் அருள் எப்பொழுதும் நிறைந்திருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார். அப்போ குலச்சிறையார் சொல்கிறார், இந்த மதுரை மாநகரம் தற்பொழுது ஒரு புறச்சமயத்தின் ஆதிக்கத்தில் இருக்கிறது. இது நிச்சயமாக தங்களின் வருகையால் சைவ சமயம் இங்கே தழைத்தோங்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்கள் வரவு எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வணங்குறார். மங்கையர்க்கரசியார் தங்களை எதிர்கொண்டு அழைத்து வர என்னை பணித்தார் அப்படின்னு சொல்லிட்டு வணங்கி நிற்கிறார். அவர் உடனே குலச்சிறையாரை அழைத்து கொண்டு தொண்டர்களையும் அழைத்து கொண்டு மதுரை நகரத்திற்குள் பிரவேசிக்கிறார். மதுரை நகரத்திற்குள் வந்தவுடன் தொண்டர்களை பார்த்து கேட்கிறார், திரு ஆலவாய் கோவில் எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்குறார். அப்போ அந்த தொண்டர்கள்லாம் சொல்கிறாங்க, இந்த உயரமாக இருக்கு இல்லையா கோபுரம், அதுதான் திரு ஆலவாய் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆலவாய் யாவது இதுவே அப்படின்னு ஒரு பதிகம் பாடிட்டு அங்கேயே ஒரு நமஸ்காரம் பண்ணுறார். அவ்வளோ பக்தி. உடனே அங்கிருந்து அனைவரும் புடைசூழ திரு ஆலவாய் நாதர் கோவிலுக்கு சென்று பிரகாரத்தை சுற்றி வந்து ஆலவாய் நாதரை பதிகங்கள் பாடி வணங்குகிறார். மிகுந்த மகிழ்ச்சி. அவரோட பக்திக்கு ஒரு அளவே இல்லை. அவர் வந்து நமஸ்காரங்கள் பண்ணிகிட்டே இருக்காராம், எண்ணற்ற நமஸ்காரங்கள் இறைவனை நோக்கி. அப்படியாப்பட்ட ஒரு பக்தர் ரொம்ப ஆனந்தத்தோட சுவாமியை தரிசித்த ஒரு ஆனந்தத்தோட குலச்சிறையாரோட தொண்டர்கள் புடைசூழ அப்படியே அந்த பிரகாரத்தை சுற்றி கோவிலுக்கு வெளியில் வர்றார். இதுக்கு நடுப்புற மங்கையர்க்கரசியார் மன்னர்கிட்ட நான் ஆலவாய் நாதரை போய் தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த கோவிலுக்கு வராங்க. அந்த கோவிலுக்கு வந்து அவங்க இந்த சுவாமிகளும் அவங்களோட தொண்டர்களும் வரதை பார்த்த உடனே ஒரு ஓரமாக ஒதுங்கி நிற்கிறாங்க. பாண்டிய மண்ணின் மகாராணி சுவாமிகளை பார்த்த உடனே ஒதுங்கி நிற்கிறாங்க. அப்போ குலச்சிறையார் சுவாமிகள்கிட்ட சொல்கிறார், வந்திருப்பது மங்கையர்க்கரசியார், சோழ மன்னனின் புதல்வி, பாண்டிய நாட்டின் ராணி அப்படின்னு சொல்கிறார். உடனே திருஞான சம்பந்தர் மகிழ்ச்சியுடன் மங்கையர்க்கரசியாரை எதிர்கொள்கிறார். மங்கையர்க்கரசியார் அவரை உடனடியாக வணங்கி தொழுது நிற்கிறார். புறச்சமயத்தின் ஆதிக்கம் இருக்கும் பொழுதும் சைவ சமயத்தை விடாமல் பின்பற்றி வரும் மங்கையர்க்கரசியாரே, உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி, வந்தனம் அப்படின்னு சொல்கிறார் சுவாமிகள். அவர்களை ஆசீர்வதித்து விட்டு கோவிலேருந்து வெளியில் வராரு குலச்சிறையாருடன் கூட. குலச்சிறையார் சுவாமிகளும் அவருடைய தொண்டர்கள் தங்குவதற்கான ஒரு திருமடத்தை அவர்களுக்கு காண்பித்து அதில் அவர்களை தங்க வைக்கிறார். அவர்களுக்கான சகல வசதிகளையும் செய்து கொடுக்கிறார். விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. இப்படியாக அவங்களுக்கு எல்லா வசதிகளும் செய்து கொடுத்த உடனே குலச்சிறையார் ரொம்ப மகிழ்ச்சியோட அரண்மனைக்கு திரும்புகிறார். இதுக்கு நடுப்புற இரவு பொழுது வருகிறது. இப்போ இந்த சுவாமிகள் மதுரைக்குள் பிரவேசித்த நிகழ்ச்சியை பார்த்த உடனே இந்த சமண முனிவர்களுக்கு ரொம்ப கோபம். அவங்களுக்கு ஆத்திரம் தாங்க முடியல. இது என்ன, இது மாதிரி ஒரு பாலகன், சீர்காழியில் பிறந்த பாலகனாம், சைவ சமயத்தைச் சேர்ந்தவனாம்,
இவன் நம்மை வாதில் வெல்வதற்காக மதுரை நகருக்குள் பிரவேசித்திருக்கிறானாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கோபம். உடனே எல்லா சமண சமய குருமார்களும் சேர்ந்து அரண்மனைக்கு போகிறாங்க. அரண்மனை வாயிற்காவலர்களிடம் நாங்கள் மன்னனை காண வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாயிற்காவலர்கள் மன்னனை சந்தித்து இவர்கள் வந்த விஷயத்தை கூறி அனுமதி வாங்கி இவர்களை உள்ளே அனுமதிக்கிறார்கள். இந்த குருமார்கள் உள்ளே சென்றவுடன் மன்னர், பாண்டிய மன்னர் இவர்களை பார்த்து கேட்கிறார், என்ன உங்களுக்கு இவ்வளவு கலக்கம், ஏன் இவ்வளவு பதற்றம், இவ்வளவு பரபரப்பு ஏன் அப்படின்னு கேட்குறார். உடனே இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, சைவ சமயத்தைச் சேர்ந்த பாலகனாம், சீர்காழியில் பிறந்தவனாம், ஞானப்பால் குடித்தவனாம் அந்த சிறுவன் மதுரைக்குள் வந்திருக்கிறான். எதற்காக தெரியுமா? எங்களை வாதில் வெல்வதற்காக வந்திருக்கிறானாம். இது உனக்கு தெரியுமா? இதற்கு நீ தான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு அந்த மன்னனை பார்த்து சொல்கிறாங்க. உடனே அந்த பாண்டிய மன்னன் அந்த குருமார்களை பார்த்து சொல்கிறார், இதற்கு என்ன வழி? இது மாதிரி திருஞான சம்பந்தர் மதுரைக்குள் பிரவேசித்திருக்கிறார் என்றால் அதற்கு என்ன வழி என்பதையும் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். மன்னனுக்கும் கடும் கோபம். அப்போது அந்த சமண சமய குருமார்கள் சொல்கிறாங்க, இந்த விஷயத்தை எங்ககிட்ட விட்டுருங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. நாங்கள் போடுற மந்திரத்தில் ஒரு தீ வந்து அந்த மடத்தை நெருங்கி போனதென்று சொன்னால் அந்த சிறுவன் இங்கே இருக்கவே முடியாது. அவனும் அவனைச் சேர்ந்த தொண்டர்களும் இந்த நகரத்தை விட்டே ஓடிவிடுவார்கள். அதுபோல ஒரு வெண்தழலை தீயை ஏவி விடுகிறோம் மந்திரம் போட்டு அப்படிங்கிறாங்க. அப்போது மன்னனுக்கு இருக்கிற கோபம், இது மாதிரி ஒரு சைவ சமயத்தைச் சேர்ந்தவர் மதுரைக்குள் பிரவேசித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் ஒரு கோபம். உடனே அவர் என்ன சொல்கிறாரு, அவரை இங்கேருந்து வெளியேற்றவருக்கு இதுதான் வழி அப்படின்னா பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே பண்ண வேண்டியதானே, அது எதுக்கு நீங்கள் உடனே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்துட்றாரு. உடனே சமண சமய குருமார்கள்லாம் அரண்மனையிலேருந்து வெளியில் வராங்க. இவங்ககிட்ட இந்த மாதிரி சொன்ன உடனே மன்னனுக்கு ஒரு நிம்மதி இல்லை, ஒரு அமைதி இல்லை. ஏதோ ஒரு கோபத்தில் சொல்லிட்டார். அவர் ஒரு நிம்மதி இல்லாமல் தன்னுடைய சயன அறைக்கு செல்கிறார். அங்கே ஒரு நிம்மதி இல்லாமல் இருந்துட்டுருக்கார். அப்போ அந்த மங்கையர்க்கரசியார் அங்கே வராங்க. மன்னா, ஏன் இவ்வளவு குழப்பம், என்ன ஆயிற்று, நீங்கள் இவ்வளவு அமைதியின்றி இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. ஞான சம்பந்தராம், சீர்காழியில் பிறந்தவராம், ஞானப்பால் குடித்தவராம், மதுரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? சமண சமய முனிவர்களை வாதில் வெல்வதற்காக வந்திருக்கிறாராம். அதுதான் எனக்கு ஒரு குழப்பம், சமண சமய முனிவர்கள்லாம் வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த மங்கையர்க்கரசியார் மன்னனிடம் சொல்கிறார், அப்படி வாதில் வெல்வதற்காக வந்திருக்கிறார் என்றால் அவர் வாதில் வென்றுவிட்டால் அந்த சைவ சமயத்தை தழுவுவதுதானே முறை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் சமயம் அப்படின்னு. சமணர்கள் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா சமண சமயத்துக்கு போவோம். சைவ சமயத்தை அந்த திருஞான சம்பந்தர் நிலைநாட்டினார் என்றால் அந்த சமயத்தை தழுவுவதுதானே முறை, ஒரு மன்னனுக்கு அதுதானே அழகு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மன்னனுக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் இருப்பது புரிகிறது. அவரும் சரி ஆமோதிப்பது போல அதை ஏற்றுக்கொள்கிறார். உடனே மங்கையர்க்கரசியார், ஏதோ இந்த அளவுக்கு இந்த மன்னர் இறங்கி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். உடனே அவங்க வெளியில் வராங்க. அப்போ அந்த குலச்சிறையாரும் அந்த மடத்தில் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிவிட்டு அங்கே வர்றாரு. வந்த உடனே குலச்சிறையார் ராணிக்கிட்ட சொல்கிறாரு, இது மாதிரி அவங்களுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ராணியாரும் சொல்கிறாங்க, இது மாதிரி அந்த முனிவர்கள்லாம் வந்து மன்னனை பார்த்துட்டு போனாங்க, நான் மன்னர்கிட்ட சொன்னேன், வாதில் வெல்வது யாராக இருந்தாலும் அவர்களை சார்ந்து இருப்பது தானே முறை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பயம் வருது. இந்த சமண சமயத்தைச் சேர்ந்தவர்கள் ரொம்ப தீவிரவாதிகளாக இருக்காங்களே, இவங்க இந்த திருஞான சம்பந்தருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் ஏதாவது தீங்கு செய்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம். இவங்க இப்படியாக இருக்கும் பொழுது சமண முனிவர்கள் தங்களுடைய மந்திரத்தை அந்த மடத்தை நோக்கி செலுத்துகிறார்கள். மந்திரத்தினாலான தீ, தங்கள் மந்திரத்தினால் ஒரு தீயை உண்டாக்கி அதை அந்த மடத்தினை நோக்கி செலுத்துகிறார்கள். அந்த தீயால் அந்த மடத்தினை நெருங்கக்கூட முடியவில்லை. அங்கே ஒரே நமச்சிவாய கோஷம், அங்கே இருப்பதோ ஒரு தெய்வ பாலகர். இந்த தீ அந்த மடத்தை நெருங்கவே முடியவில்லை. இதை கண்டு அந்த சமண சமய முனிவர்களுக்கு ஒரே பயம்.
இது மாதிரி இந்த விஷயம் நம்ம மந்திரத்தின் பலன் இல்லாமல் போனது அப்படின்னு மன்னனுக்கு தெரிஞ்சால் நம்மளை மதிக்கவே மாட்டார். இதுக்கப்புறம் நம்மளோட எந்த சொல்லையும் அவர் கேட்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு பயம் வருது அவங்களுக்கு. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, இந்த மடத்திற்கு நம்மளே தீ வச்சிடலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. நேர போய் அந்த மடத்தின் வெளியில் இவர்களே தீயை வைத்து விடுகிறார்கள். அந்த தீ கொஞ்சம் கொஞ்சமாக பரவுறது அப்படியே. இதை அங்கிருந்த தொண்டர்கள் பார்த்து விடுகிறார்கள். இந்த சமண சமயத்தைச் சேர்ந்தவர்கள் தான் மடத்திற்கு தீ வைத்தார்கள் அப்படிங்கிறத அவங்க பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து விடுகிறார்கள். அந்த தீ அணைக்கப்பட்டு விடுகிறது. இப்படியாக அந்த இறைவனில் அந்த மடத்திற்கு ஒரு தீ வைப்பு சம்பவம். இதை அந்த தொண்டர்களும் பார்த்துடுறாங்க, இவங்க தான் தீ வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த தீ வைப்பு சம்பவத்தை பற்றி அவர்கள் காலையில் திருஞான சம்பந்த சுவாமிகளிடம் சொல்கிறார்கள். சுவாமிகள் கேட்கிறார், என்ன ஆயிற்று, ஏன் இப்படி ஒரு தீ அப்படின்னு கேட்கும்போது, சமண சமயத்தை சேர்ந்தவர்கள் தான் தீ வச்சாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சுவாமிகள்கிட்ட. உடனே சுவாமிகளுக்கு, இப்படி ஒரு செயலா, இது மாதிரி ஒரு இறை தொண்டர்கள் தங்கியிருக்கும் ஒரு மடத்திற்கு தீ வைப்பதா, இது என்ன இப்படி ஒரு செயல், இந்த நாட்டில் இப்படி ஒரு செயல் நடந்ததென்றால் இதற்கு மன்னனே பொறுப்பு, அவனுடைய செங்கோல் தவறியதன் காரணமாகத்தான் இப்படி செயல்கள் இந்த நாட்டில் நடைபெறுகிறது அப்படின்னு அவருக்கு ஒரு கோபம் வந்துடுறது. கோபம் வந்து உடனே இந்த சமணர்களால் இந்த மடத்திற்கு இடப்பட்ட தீ பையவே சென்று பாண்டிய மன்னனுக்கு ஆகுக அப்படின்னு சொல்லிடுறார். தெய்வ பாலகன் அவருடைய வாக்கு உடனடியாக பழித்து விடுகிறது. இந்த தீ பையவே சென்று பாண்டிய மன்னனுக்கு ஆகுக அப்படின்னு சொல்லிடுறார். அது ஏன் பையவே சென்று அப்படின்னாக்க, மங்கையர்க்கரசியாரை மனதில் நிறுத்தி அப்படி அந்த தீயை அவர் கொஞ்சம் மெதுவாக போய் பாண்டிய மன்னனை பிடிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிடுறார். தெய்வ பாலகனுடைய வார்த்தை. உடனடியாக அந்த வெண்தழலின் கொடுமை பாண்டிய மன்னனை தாக்குகிறது. வெப்பு நோயாக மாறி தாக்குகிறது. அந்த மன்னனால் துடிதுடிக்கிறார். அவர் பக்கத்திலேயே யாரும் போக முடியல. அது மாதிரி ஒரு வெப்பு நோய் தகிக்கிறது. அவர் பக்கத்திலே போக முடியல, யாரும் பக்கத்தில் போனாலே யாராலையும் நிற்க முடியல. அந்த அளவு அப்படி தகிக்கிறது அவருடைய உடம்பு. அது மாதிரியான ஒரு வெப்பு நோயால் தாக்கப்பட்டு விடுகிறார். இது மாதிரி மன்னனுக்கு ஒரு வெப்பு நோய் வந்துவிட்டது என்று அவரை எப்பொழுதும் சுற்றியிருக்கும் பணியாட்கள் விரைந்து சென்று மங்கையர்க்கரசியாரிடம் தெரிவிக்கிறார்கள். பிறகு என்ன நடந்தது பார்க்கலாம்.